வணக்கம். நடிகர் தனுஷோட ரசிகர் நற்பணி இயக்க கொடி நேற்றைய தினம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இதுல என்ன புதிய செய்தி, இதை பேச என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். இந்த ரசிகர் நற்பணி இயக்கம் நாளைக்கு இயக்கமாக மாறலாம், இயக்கம் கட்சியாக மாறலாம். அந்த கட்சியை கொண்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கு தனுஷ் முயற்சி பண்ணலாம். அதைத்தான் இது சொல்லுது. தனுஷ் மட்டும் இல்ல, அந்த பக்கம் லாரன்ஸ், நான் அரசியல்ல குதிச்சே தீருவேன், உறுதியா வருவேன், நான் திருச்சி கிழக்குல போட்டி போடாம இருக்கலாம், நான் திருச்சி கிழக்குல போட்டி போடலன்னு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நான் திருச்சி கிழக்குலன்னா இன்னொரு இடத்துல போட்டி போடுவேன், மக்களுக்காக நான் ஏதாவது பண்ண நினைக்கிறேன், அதனால வருவேன் அப்படின்னு லாரன்ஸ் ஒரு பக்கம் ஒத்த கால் நிக்கிறாப்புல. அந்த பக்கம் விஷால் சொல்லவே தேவையில்லை. 9 ஆண்டுக்கு முடி 2017 ஆர்கனைகள் இடைத்ததெல்லாம் நான் போட்டி போட போறேன் அப்படின்னு கிளம்பி வேட்புமனுவை ஒழுங்கா பூர்த்தி பண்ணாம அதிகாரி தூக்கி மூஞ்ச வீசிருக்காரு, ஒழுங்கா பூர்த்தி பண்ணிட்டு வாங்கிட்டு. அதுக்கும் பிறகு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுச்சு. இப்படி விஷாலு, லாரன்ஸ், தனுஷ், இன்னும் பல பேருக்கு நாமளும் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஏன்னா தாவேகாவுக்கு கிடைச்சிச்சுல ஒரு வெற்றி, அதன் விளைவாக வந்ததுதான் இதெல்லாம். ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா அந்த கட்சிக்கு கொள்கை வேணும், கோட்பாடு வேணும், அந்த கட்சி எல்லா பிரச்சனை குறித்தும் கருத்து சொல்லணும், எல்லாத்துக்குமா போராடணும், மக்கள் பக்கம் நிற்கணும், மக்களுக்காக ஊடகங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் எல்லா பிரச்சனைகள்லாம் வாய் திறந்தது இல்லை, நாள்தோறும் அறிக்கை விட்டது இல்லை. ஒட்டுமொத்த நாடே கவினோட சாதி ஆணவ படுகொலைய கண்டிச்ச போது விஜய் வாய் திறக்கல, கண்டிக்கல, அறிக்கை விடல, அமைதியா இருந்துட்டார். அதே போல திருப்பரங்குன்றம் மலை விவகாரம், அங்க விளக்கு ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா, எந்த இடத்துல ஏத்தணும் அப்படின்னு வாத பிரதிவாதங்கள் போகுது. அமித்ஷா வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டார். ஆனா இங்க விஜய் அது குறித்து எந்த கருத்தையும் சொல்லல. இப்படி மற்றவங்களுக்கு இல்லாத பிரிவிலேஜ் விஜய்க்கு கிடைச்சிச்சு. அதனால தாவேகா பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை கோட்பாடு கொண்டு இயங்கல, ஊடகங்களை சந்திக்கல, எல்லா பிரச்சனைக்கும் கருத்து சொல்லல, களத்துல இறங்கி போராடல, வழக்கு வாங்கி சிறைக்கு போகல, கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும், அப்ப கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை தொடர்ச்சியா போடுங்க, அந்த கோட்பாட்டை சொல்லி கட்சியில இணைங்க, அவங்கள அரசியல் படுத்துங்க, அமைப்பாக்குங்க, அவங்கள கேடராக்குங்க அப்படின்னு எந்த முயற்சியும் பண்ணல. ஏன் தேர்தல் காலத்துல விஜய் தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு போனாதான் வெல்ல முடியும், தமிழ்நாடு முழுக்க விஜய் பரப்புரைக்கு போகணும் அப்படின்னு கூட முயற்சி பண்ணல. மக்கள் எல்லாம் ஏனோ தானோன்னு விஜய்க்கு ஓட்ட போட்டேன், என் பேச்சு சொன்னா ஓட்ட போட்டேன், என் பேரன் சொன்னா ஓட்ட போட்டேன், என் மகன் சொன்னா ஓட்ட போட்டேன்னு கண்மூடித்தனமாக ஒரு வாக்கோட விளைவை யோசிக்காம, ஒரு வாக்கோட மதிப்பை உணராம, இந்த நாட்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை கிடையாது. யாரு படிச்சவங்களோ, யாரு பட்டதாரியோ, யாரு மிராசாரோ, யாரு நிலக்கிழாரோ, யாரு செல்வந்தரோ, யாரு சமூகத்துல செல்வாக்கப்பட்டவரோ, யாரு வரி செலுத்தக்கூடியவரோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்துச்சு. அதுக்கு பிறகு போராடி பல கட்ட அழுத்தங்களுக்கு பிறகு வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிற நிலை உருவாக்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா முதல் பொது தேர்தலில் பெண்களுக்கு சுத்தமா வாக்குரிமை கிடையாது. 30 கோடி மக்கள் தொகை, ஆனா வாக்கு செலுத்தது சில ஆயிரம் பேர் தான். அப்படி போராடி பெற்ற மகத்தான உரிமை வாக்குரிமை. ஒரு தடவை தவறான ஒருத்தருக்கு வாக்கு செலுத்திட்டா நாடு 5 ஆண்டு காலம் அவங்கள்ட்ட போயிடும். அந்த 5 ஆண்டு காலம் கழிச்சுதான் நம்ம தவறான ஒருத்தரை வாக்கு செலுத்திட்டோம்னா அந்த தவறை சரி பண்ணிக்க முடியும், திருத்திக் கொள்ள முடியும். இங்க தாவேகாங்கிற ஒரு தவிட்டு தற்கொலை கும்பல்கிட்ட நாடு சிக்கிக்கிச்சு. அவங்க எந்த உழைப்பையும் போடல. திமுக காரன், அதிமுக காரன் எல்லா கட்சிக்காரன்னு சொல்றாங்க. நாம் தமிழக கட்சிட்ட தோத்துருந்தா கூட நாங்க கௌரவமா அனுப்போம், பெருமையா அனுப்போம். நீங்க உழைச்சிங்க, மக்களுக்காக பாடுபட்டீங்க, மக்களோட களத்தண்ணீங்க. ஆனா மக்களுக்காக எதையுமே செய்யாத ஒரு கட்சி ஆச்சரியத்துல உட்கார்ந்துருக்கிறது ஜனநாயகத்துல ஒரு சாபக்கேடு அப்படின்னு திமுக காரங்க, அதிமுக காரங்க கூட மனம் திறந்து சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தல் முடிவுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பேரிடர். அண்ணன் சீமான் சொன்னது போல ஒரு விபரீத விபத்து. அந்த விபத்தோட விளைவுகளை இன்னும் 5 ஆண்டு காலம் அனுபவிக்க போறோம். முழுக்க முழுக்க கருத்துல சொல்லாம, கொள்கையை சொல்லாம, கோட்பாட்டை சொல்லாம, பொய்யை சொல்லி புரட்ட சொல்லி
அவதூறை பரப்பி, மற்றவங்களை பத்தி எதிர்மறையா வந்து அவதூறுகளை பரப்பி, விஜய்னா அவரை ஒடுக்குறாங்க, முடக்குறாங்க, தடுக்கிறாங்க, அவர் விடமாட்டேங்கிறாங்க, சதி பண்ணிட்டாங்க, திட்டமிட்டு பண்றாங்க, அவரு பண்றாரு, இவரு பண்றாருன்னு பலவித கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டு மக்களை நம்ப வச்சு, மக்களை எப்படி பண்ணிட்டாங்க, மேனிபுலேஷன் வாயில ஆங்கிலத்தில் வார்த்தை, அதை பண்ணி குழந்தைகளை வச்சு, குழந்தைகளை தூண்டி விட்டு, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு குழந்தைகளை தூண்டி விட்டு என்னென்னமோ தகுதித்தம் பண்ணி தில்லுமுள்ளி பண்ணி அதிகாரத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்ப அதிகாரத்துல உட்கார்ந்த பிறகு மறுபடியும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, இப்பயும் போய் புரட்டு அவதூறு, இப்பவும் அதான் பண்றாங்க. அதிரடி விஜய் வந்து அதிரடியா ஒரு சட்டம் போட்டுட்டார். என்ன சட்டம்? இனிமே வந்து கள்ளச்சாரம் காய்ச்சுறாங்கன்னா அவங்க மேல குண்டாஸ் போட்டுருவாங்க. இதுதான் தாவேக அரசோட அதிரடி அறிவிப்புங்கிறேன். குண்டாஸ் கொண்டு வரப்பட்டதே இது போன்ற போதைப் பொருட்களை விற்பனை பண்றது, போதைப் பொருட்களை விநியோகம் பண்றது, இன்ன பிற குற்றங்கள் அதை தடுக்கதான். ஆனா புதுசா தாவேகா கொண்டு வந்த மாதிரி அப்படியே சித்தரிச்சு சொல்றான். அதாவது சிஎம் செல் அப்படின்னு ஒண்ணு தாவேகா அரசு அறிவுப்படுத்துது. முதலமைச்சருக்கு நேரடியா நீங்க வந்து மனு போடலாங்கிறேன். அது பல ஆண்டா இருக்குது. இவன் இப்பதான் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா என்ன சொல்றான், தாவேகா தான் கொண்டு வந்துச்சுக்கிறேன். அப்ப உழைப்பே இல்லாம ஒரு தேர்தலுக்கான குறைந்தபட்ச உழைப்பு இருக்குல்ல, ஏன் பாஜக எடுத்துங்களேன். பாஜகவோட சித்தாந்தம் நாட்டுக்கு ஆபத்தான சித்தாந்தம், இந்துத்துவ சித்தாந்தம். பாஜக கட்சியவே வந்து நம்ம மனித குல விரோதி அப்படின்னு வர்ணிக்கிறோம். ஆனா நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ அவங்க மக்கள் நலன் அப்படின்னு சிந்திச்சது கிடையாது. ஆனா வாக்கரசியலை மையப்படி சிந்திப்பாங்க. அந்த வாக்கரசியலுக்காக மோடி பரப்புரை செய்வார். அதற்கான குறைந்தபட்சமான உழைப்பை போடுவார். அந்த குறைந்தபட்ச பரப்புரைன்னு உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பை கூட போடாத இயக்கம் தான் தாவேக. கி வீரமணி இருக்காரு, திராவிட கழகத்தோட தலைவர். அவரோட நமக்கு 1000 முரண்பாடு இருக்கு, விமர்சனம் இருக்கு, எதிர்ப்புணர்வு இருக்கு. வீரமணிக்கு 90 வயசை கடந்துருச்சு. அவர் வந்து தேர்தல் பாதியிலே இல்லை. திராவிட கழகம் தேர்தலில் போட்டி போடாது. ஆனா தேர்தல் பரப்புரையும் போது வீரமணியோட பரப்புரை திட்டம் அறிவிக்கப்படுது. 10 நாள்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர். 90 வயசை கடந்து அவர் திறந்தோறும் பரப்புரை பண்றாரு, திறந்தோறும் பயணிக்கிறார். அப்ப வீரமணி தேர்தல் காலத்தில் இல்லாத 90 வயதை கடந்த வீரமணிக்கு கூட தேர்தல் பரப்புரை பயண திட்டம்னு ஒண்ணு போடப்பட்டுச்சு. ஆனா விஜய்க்கு அப்படி போடப்பட்டுச்சா? ஏன்னா எப்ப பரப்புரை பண்ணுவாரு, எப்ப ரத்து பண்ணுவாரு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு பரப்புரைங்கிறாங்க, அப்புறம் ரத்துங்கிறாங்க. அதாவது அனுமதி வாங்கி பரப்புரை பண்ணதை விட அனுமதி வாங்கி ரத்து பண்ணதான் அதிகம். 30 இடங்களுக்கு கூட மொத்தமா வந்து விஜய் பரப்புரைக்கு வரல. அந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள், நான் சத்தியம் சொல்றேன், சரிவாதி வேட்பாளருக்கு மேல வேலையே செய்யாம படுத்துட்டேன். திமுக கிட்ட காசு வாங்கினவன், அதிமுக கிட்ட காசு வாங்கினவன், அப்படி காசு வாங்கினவன் கூட இப்ப ஜெயிச்சிட்டேன். அதான் கூத்து. திமுக கிட்ட காசு வாங்கிட்டா வேலை செய்ய மாட்டேன்னு சும்மா இருந்தா பாருங்க, அவனுக்கு மக்கள் ஓட்ட போட்டேன். அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு சும்மா இருந்தா பாருங்க, அவனுக்கு ஓட்ட போட்டேன். பேரை சொல்லக்கூடாது. ஒரு வேட்பாளர் வந்து இந்த தேர்தல் காலத்துல தாவேகா சார்பா நின்ன வேட்பாளர். அவரு திமுக சார்ந்த வேட்பாளர்கிட்ட காசு வாங்கிட்டாரு. காசு வாங்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யல. அந்த தேர்தல் முடிவு வருது. தேர்தல் முடிவு வந்தவொடனே மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு சென்னை கிளம்பிட்டாரு. கிளம்பின பிறகு அவர் கூப்பிட்டு சொல்றாங்க, யோ இரியா நீ தான் லீடிங்ல போயிட்டு இருக்கிற அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவரோட எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அப்ப காசை வாங்கிட்டு வேலையை செய்யறதுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு வெள்ள வச்சதன் விளைவு நாமளும் வந்தா இதே போல கஷ்டப்படாம, கொள்கை பேசாம, கோட்பாடு பேசாம, ஊடக சந்திப்பு நிகழ்த்தாம, களத்துல போராடாம, வழக்குகளை வாங்காம, சிறைக்கு போகாம, அள்ளும் பகலும் கஷ்டப்படாம, நாள்தோறும் பயணப்படாம எளிதா முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது. அதனால விஷால், தனுஷ், லாரன்ஸ் இன்னும் பல பேர் படையெடுத்து வருவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேல வந்து ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியல் புரிதல் கொண்டவங்க. இந்தியாவிலே தனித்துவமான நிலம் வந்து தமிழ்நாடு. இந்தியாவிலே வந்து அரசியல் அந்த பார்வை கொண்ட மாநிலம் வந்து தமிழ்நாடு. எப்போது வந்து ஒரு சிறப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பல முற்போக்கு பிம்பங்கள், முற்போக்கு அடையாளங்கள் தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சு. ஆனா வடநாட்டுக்காரனை கேள்வி கொண்ட அளவுக்கு இந்த தேர்தல் முடிவு அமைஞ்சிருச்சு. ஆந்திராவில் திரை கவர்ச்சி அதிகம்,
ஆனா பவன் கல்யாணே தமிழ்நாட்டை பார்த்து கேலி பண்ற மாதிரி நிலைமை ஆகி போச்சு. அப்ப என்ன சொல்லி துளைக்கிறது? அதனால தனுஷ், லாரன்ஸ், விஷாலு அப்படின்னு ஒரு டஜன் பேர் கிளம்பி வருவான். ஒரே ஒரு ஆளுக்கு தவறா ஓட்டு போட்டதால அதை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு பல பேர் கிளம்பி வருவான். தமிழ்நாடு எங்க போக போகுது, எப்படி என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த களத்துல அயராது நாம கருத்தில் பரப்புரை செய்வோம், கலப்பனை செய்வோம். நாம் பேசி கொண்டிருக்கிற தருணத்துல தென்பண்ணை ஆறு முழுக்க நுரைதள்ளுது. ஒரு மனித விஷத்தா இருந்தா எப்படி வாயில நுரைதள்ளுமோ அது போல ஆறுகள் முழுக்க நுரைதள்ளுது. ஆறு மட்டும் இல்ல, வேலூர் வரைக்கும் கிணத்துக்குள்ள கேணிக்குள்ள அந்த தண்ணி கூட நுரை தள்ளுது அப்படிங்கிறாங்க. அந்த தண்ணியை கிட்ட போய் நம்மளால சுவாசிக்க முடியல, நெடி ஏறுதுங்கிறாங்க. இவ்வளவு பெரிய சூழலியல் சிக்கல் வருது. இந்த சூழலியல் சிக்கலை பரப்புரை களத்துல பேசிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான். காணொளி போட்டு அண்ணன் சீமான் பரப்புரை பண்ணாங்க. அண்ணன் சீமான் சொன்னது இப்ப நடக்குது. போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொன்னார். நீ நடந்துகிட்டு இருக்குது. அதனால இனியொரு முறை வரக்கூடிய தேர்தல் களத்துல திரைக்கவர்ச்சி ஒரு பொருட்டாக இருக்கக்கூடாது. மறுபடியும் ஒரு பிழையை செய்யக்கூடாது. வரலாற்றை படிக்காத ஒரு இனம் வரலாற்றில் நடந்தேறிய தவறுகளை மீண்டும் ஒரு முறை செய்யுங்கிறான் வின்சன் சர்ச்சில். நாம ஒரு தவற, ஒரு பிழைய, ஒரு வரலாற்று குற்றத்தை செஞ்சுட்டோம். இனியாவது அதுல இருந்து கொஞ்சமாவது பாடம் கற்றுக்கொண்டு, படிப்பனை கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டை மீட்பதற்கு முயற்சி செய்வோம். அதனால பேரன் சொல்லி ஓட்டு போட்டேன், பேச்சு சொல்லி ஓட்டு போட்டேன், என் மகன் சொல்லி ஓட்டு போட்டேங்கிற கூட்டம் கொஞ்சமாவது இனியாவது சிந்திக்க ஆரம்பிச்சா நாடு உருப்படும்.